ஹலோ ஆர்ட் ஃபேமிலி, இது வந்துட்டு அந்த 3D பெண்ணை யூஸ் பண்ணுற ஒரு வீடியோ தான். ஸோ வாங்க பார்க்கலாம். எப்படி யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹவ் டு யூஸ் 3D பென் தான். ஓகே வாங்க முடியாச்சு. ஸோ மெயின் கேரக்டர் 3D பென் தான். ஸோ இந்த கவரை வச்சிடலாம். வச்சுட்டு இந்த பாக்ஸ் பண்ணி ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒயர் தான் கைஸ், அது நம்மளுக்கு சேவை. இந்த வீடியோ செய்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட சிஸ்டர் தான். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ளெக்ஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க இது தரமாட்டாங்க, இது ஒயர் மட்டும் தான் தருவாங்க. ஃபைனலாக 3D பெண்ணை இதில் வச்சுருங்க. கவர் இல்லாமல் தான் வைக்கணும். உங்களுக்கு தெரியாதா? குட்டீஸ் யாரும் பேரண்ட்ஸ் இல்லாமல் செய்யாதீங்க. இது ஒரு நல்ல வீடியோ தான். இதை ஃபர்ஸ்ட் ஃபிட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஒரு ஆரஞ்சு கலர் லைட் எரியும். தென் இங்கே என் சிஸ்டர் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஃப்ளக் ஆஃப் பண்ணிட்டே காட்டுறோம். ஸோ பார்த்துக்கோங்க, இதுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு எரியும். இந்த ஃப்ளக் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் இருக்கணும். அது மாதிரி கரெக்டாக இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. எங்கள் வெயிட் வச்சுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், இதை காட்டு. ஓகே, இதால் உங்களுக்கு லைட் ஃபஸ்ட்டு இப்போ எதுவும் எரியாது. இது இப்படி கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுட்டு இதை மட்டும் இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு லைட் எரியும். அப்புறமா இங்கே ஒரு பட்டன் இருக்கும், டவுன் பட்டன் சொல்லிட்டு ஒரு காட்டும். டவுன் ஆரோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெட் லைட் எரியும். சப்போஸ் அது கனெக்ஷன் கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் வந்து அது வந்து ஆரஞ்ச் லைட்டும் ஆஃப் ஆகிடும். ஸோ நான் வேணால் அதை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. அப்படியே ஃபிட் பண்ண உடனேவே ஆன் ஆயிடுச்சு. அது மேலே வெயிட் வச்சுட்டு நாங்கள் காட்டுறோம். அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறோம். இப்போ வந்து 2 லைட்டுமே எரியுது. ஸோ எப்போ உங்களுக்கு இந்த ரெட் லைட் க்ரீன் லைட்டாக மாறுதோ அப்போ தான் உங்களால் இதை யூஸ் பண்ண முடியும். அப்போ தான் வந்து அது ஹீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒயர் வந்து இந்த ஹோல் வழியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு அங்கே கட் பண்ணிட்டோம் ஒயரை. ஸோ அதோட ஒயர் தான். 3D பெண்ணோட பார்ட் 2 வீடியோ வேணுமா? உங்களுக்கு 3D பெண்ணோட பார்ட் 2 வீடியோ வேணா கமெண்ட் கொடுங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணியிருந்த ஒயர், இது ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ணிட்டு கட் பண்ண ஒயர். நீங்கள் ஒயர் இதுக்குள்ளே போய் உங்களால் எடுக்க முடியாது guys. Only way to cut this. ஸோ இங்கே பாருங்க, க்ரீன் லைட் எடுத்து மாற்று. க்ரீன் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சுங்களா? இது வந்து மொபைலில் காட்டும் போது அது ப்ளூ மாதிரி தெரியுது, பட் ஆக்சுவலி இட்ஸ் க்ரீன். அதை டவுன் பட்டனே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது கீழே வரும். அந்த இது தீர்ற மாதிரி இருக்குது. நாங்கள் இந்த பட்டர்ஃப்ளை தான் இப்போ ட்ரை பண்ணுறோம். இப்போ நாங்கள் வேறு ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிறோம். கத்திரிக்கோல் தேவை கைஸ். உங்களால் பேசாமே இருக்க முடியாதா? பாருங்க, இழுக்க வந்துட்டே இருக்கு. கத்திரிக்கோல் மாதிரி அது நூல் மாதிரி வர வந்துட்டே இருந்தது. நான் இழுக்க அதை கட் பண்ணிடுவேன். ஃபைனல் வெப்சைட்டில் வச்சுட்டு ஸோ இது மாதிரி வச்சுட்டு அப்புறமா அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே போகும் ஒயர். இப்போ நாங்கள் இந்த பட்டர்ஃப்ளை தான் ட்ரை பண்ண போகிறோம். அது அதில் இருக்கிற இமேஜ் அது என் சிஸ்டர் செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் கட் பண்ணிடுறேன். அது பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டே கட் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் அதுவாக வெளில வந்துட்டே இருக்கும் நீங்கள் ப்ரெஸ்ஸே பண்ணலைனாலும். கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மூஞ்சி தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ டக்குன்ட்டு எடுத்துருங்க. உடனே எடுத்துட்டேன்னா இந்த 3D பென் டக்குன்ட்டு காஞ்சிரும் guys. வெளில வந்து அடுத்த செகண்டே இது ஒரு 2 செகண்டில் காஞ்சிரும். ஸோ நம்மளுக்கு இஷ்டப்படுது ஒட்டணும் நினைக்கிறது நம்மளால் ஒட்டவே முடியாது. அதையும் மீறி இப்படிலாம் நான் பண்ணி தான்க்கா ஆவேன். அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக செய்யுங்க guys. நாங்கள் இதை வந்து கொஞ்சம் செஞ்சுட்டு காட்டுறோம், கொஞ்சம் மட்டும். அது மேலே படமாக அப்படியே பண்ணிட்டே வந்தீங்கன்னா வந்துடும். கரெக்டாக வந்துடுச்சு. இது வரைக்கும் நாங்கள் அப்படியே தான் செய்கிறோம். இப்போ பாருங்கள் அவள் செய்கிறா. இதை கட் பண்ணிக்கலாம்.
இல்லைன்னா அது மட்டும் தப்பாயிடுச்சு. டோட்டலாக கண்டு வந்துருச்சு இப்போது. அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதை நான் பிடிச்சிட்டு அப்படியே அதோட கண்டினியூ பண்ணிக்கிறேன். அண்ட் அது மேலே படாமல் பண்ணுங்கள், இல்லைனா வந்து அப்படியே எடுத்து வெளில வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு தடையும் நீங்கள் பிடிக்கிற மாதிரி தான் வரும். சொல்லப்போ ஆக்சுவலி வந்து இந்த பட்டர்ஃப்ளை ஒழுங்காக வரல. ஸோ நாங்கள் அந்த 3D பென்னையும் நாங்கள் அப்படியே ட்ரா பண்ணுறோம். ஸோ நானும் எங்கள் அக்கா மாற்றி தான் ட்ரா பண்ண போகிறோம். நாங்கள் ட்ரா பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணுங்கள். அதை அப்படியே விட்டிங்கன்னா அது வெறும் ஒரு பார்டராக மட்டும்தான் இருக்கும். கட் பண்ணிடணும். அது கட் வராமல் கட் பண்ணுங்க. கொஞ்சம் அது ரிமூவ் ஆயிடுச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த பிளாக் கலர் இதை மட்டும் செஞ்சுட்டு காட்டுறோம். நல்லா அப்படியே மண்டமாலியே இப்போ வந்து அது பர்ஃபெக்டாக வருது. இப்போ அப்படியே அந்த லைனை கட் பண்ணாமலே நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிறோம். பட் தெரியாமல் கட் பண்ணிட்டோம். தெரியாமல் என்கிட்ட தான் கட் பண்ணேன். இந்த 3D பெனில் இப்படி சிக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கட் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு 3D பென் ஒவ்வொரு மாதிரி வரும். ஃபைனலாக நீங்கள் எதில் வாங்குனீங்க? எந்த கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. அந்த பாக்ஸ்லேயே இப்படி கலர் காட்டும். அதில் வந்து எந்த பாக்ஸில் இந்த மாதிரி மார்க்காக இருக்கோ, எங்களுக்கு பிங்க்குன்னு மார்க்காக இருக்குது, பிங்க் கலர் வந்திருக்கு. ஐ திங்க் இந்த 3D பென் தான் எங்களுக்கு கரெக்டாக வரும். சில பேர்த்துக்கு ஹார்ட் ஆக்சுவலி இது வந்து எப்படி செஞ்சாலும் இப்போ தான் எங்களுக்கு ஞாபகம் வருது, அது கோன் மாதிரி தான் வரும்ன்ட்டு. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக நாங்கள் செஞ்சுட்டு அப்புறம் காட்டுறோம். இப்போ இல்லைனா அப்படியே பாருங்கள், எல்லோரும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கோம். பாருங்கள் இப்போவே அது கண்டு வருது. அதுக்கு ரீசன் என்னென்னா அது ட்ரை ஆகிடுச்சு, அதனால் வருது. அதனால் அது மேலே தட் மீன் நீங்கள் 3D பென்னோட அந்த டிப் மட்டும் இந்த மீதி இதில் படாமல் பார்த்துக்கோங்க. கை வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப கை வலிக்கிறதுக்குலாம் இப்போ அதுக்குள்ளேயே இது செய்கிறதுக்குள்ளேயே என் சிஸ்டருக்கு கை இதில் சவுண்ட் வருது அது இதுன்னு பயப்படாதீங்க. அதில் நாங்கள் ஸ்டிக்கு தீந்துருச்சு, நாங்கள் திருப்பி போட்டுக்கிறோம். அண்ட் இந்த மாதிரி செஞ்சது வந்து கொஞ்சம் தின்னாக இருந்ததுன்னா அதையுமே அதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த மாதிரி உள்ள ஒயர் விட்டு தான் ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் இப்போ இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து பட்டர்ஃப்ளை செய்கிறத இன்னொரு வீடியோவாக போடுறோம். பட்டர்ஃப்ளை செய்ய முடிஞ்சால் போடுறோம், முடியலன்னா போட மாட்டோம். அப்படி அது வெளில வரலைன்னா இங்கே பாருங்க, கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே உள்ள அழுத்த அங்கே வரும். வர ஆரம்பிச்சிருச்சு. ஏங்கா அப்படி பண்ண? எனக்கு பயங்கரமாக கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சலுத்திட்டே இருக்கேன். எல்லாரும் இந்த டோர் மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. அதை ட்ரை பண்ணோன்னு எனக்கு ஒரு இது. அதனால எங்கள் வீட்டில் இருக்கிற டோர் ஏதோ ஒரு வீடியோ ட்ரை பண்ணலாம், முடிஞ்சால் ட்ரை பண்ணி இது பண்ணுறோம். ஸோ எனக்கு கை வலிக்க ஆரம்பிச்சு எங்கள் அக்கா கிட்ட தர போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த இதை ரிமூவ் பண்ணிடுறோம் நாங்கள் அப்படியே. வேண்டாம் ஓகே. இப்போ இது மேலே நாங்கள் சும்மா அப்படியே ஓகே அக்கா சொன்ன மாதிரி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இது இப்படி தான் இருக்குது. ஐஸ்கிரீம் மாதிரி நாங்கள் மேலே ட்ராப் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அக்கா ட்ராப்பர் சொல்லிட்டு அக்கா கீழே லீக் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அக்கா ஓகே. இப்போ நான் வந்து இந்த பட்டர்ஃப்ளை முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன்.